இடைவெங்கலைனை இணைத்து பெறும் மின்காந்த ஆற்றலால் பெறக்கூடிய ஒரு வகையான யோகம். இதை கடயோகிங்கக்கூடிய யோகிகள் இந்த அனுபவத்தை பெறுறாங்க. பிராணாபான வாயுக்களை இணைத்து, அதாவது இடகலை பிங்கலைங்கிறக்கூடியதை இவங்க வேறு வித்தியாசமாக சொல்கிறாங்க. பிராணவாயுங்கன்னா நம்ம உடலுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய பிராணவாயு, அபான வாயுனா வெளியிலிருந்து வரக்கூடிய வாயு. அப்போ இங்கேருந்து உடல்லிருந்து எழக்கூடிய மூச்சுக்காற்றை வெளி அனுபவத்தோடு விட்டு அந்த வெளியினூடே மெல்ல விடு அப்படின்னு சொல்லி அவ்வைக்குறளில் சொன்ன மாதிரி இந்த உள்நாடு எழுகின்ற காற்றை உடம்பெல்லாம் நிரப்பி மெல்ல பதியும் பசுவும் அனாதியானதா அப்படின்னா, பசுவுக்கு மலங்கள் உண்டு, பதிக்கு மலங்களே கிடையாது. அப்போ அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு சொல்ல முடியாது. பதி தன்னுடைய கருணை காரணமாக ஆணவமாதி இருளில் மூழ்கி கிடக்கும் ஜீவர்களை தன்னுடைய கருணை கொண்டு இந்த உலகத்தில் தனு கரண புவன போகம், இந்த 4 தனு இந்த உடல், கரணம் அந்த கரணங்கள், புவனம் இந்த பூமி, போகம் அனுபவிக்கக்கூடிய நுகர்ச்சி, தன்னுடைய கருணையினால் இந்த ஜீவர்கள் அனைவரையும் அவர் ஒவ்வொரு ஜோடியாக, மனிதர்னா மனித குலத்தில் ஒரு ஜோடி, விலங்கினங்கள்னால் என்னென்ன 84 லட்சம் ஜீவயோனி பேதம் அப்படிங்கிறாங்க. ஜீவர்களுடைய கருப்பை 84 லட்சம் பிறவிகளை அடைஞ்ச பிறகு மனித பிறவிக்கு வருது. இப்போ ஒவ்வொரு பேராக இறைவன் பிறந்துடுறான். தன்னுடைய விச்சதின்றியே விளைவு செய்குவாய் அப்படின்னு இதை தான் சொல்கிறாரு. அவன் எந்த விதையும் இல்லாமல் அந்த கருக்களை எல்லா ஜீவர்களுமா படைச்சிட்டான். அந்த படைக்கும்போது நமக்கு மாயையும் சேர்ந்து வந்து விட்டது. ஆனால் அந்த மாயை எப்போது நீங்கும் அப்படின்னா, பதி அணிகில் பாசம் நில்லாது. இப்போ பேரண்ட நாயகன் நம்மளை சேர்ந்துட்டான் அப்படின்னா நம்மளுக்குள்ள பாசம் நில்லாது. ஏன்னா சார்ந்ததன் தன்மை உயிரின் இயல்பு. பதிக்கு ஆணவங்கள் எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம பாசத்தோடு உடைய ஆன்மாக்கள். அப்போ இந்த பாசத்தோடு கூடிய ஆன்மாக்களுக்கு ஆணவமலம், மாயாமலம், கண்மமலம் 3ம் பிறவியோடு வந்துடுது. அப்போ இந்த நம்ம இதிலிருந்து விடுதலை ஆகணும். நாமும் பதியை போல் ஆகலாம், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்டு அத்தன் என கருளியவார் ஆர்பெறுவார் அச்சவை, செம்மை நலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்டு. அப்போ மும்மை மலம் அணுகாத வண்ணம் செம்மை நலம் அறிவித்தான் அப்படின்னு சொல்றார். செம்மையே ஆய சிவபதம் அளித்த அப்படிங்கிறார். தேவானவா பாடி தெள்ளேனம் கொட்டோமோ அப்படிங்கிறார். இறைவன் எங்களை ஆட்கொண்டது இந்த தெய்வத்தன்மையை தந்து தான் ஆட்கொண்டான். அப்படி தெய்வத்தன்மை தராத பட்சத்தில் இந்த உயிருக்கு ஆணவமாதி. அவங்கள லேசாக ஏதாவது இது ஏன் அப்படி செஞ்சேன்னா, ஐயோ நான் செஞ்சுருக்கக்கூடாதோ, செஞ்சுட்டேன், என்னை நான் வேறு எந்த ஒரு சிந்தனையில் இருந்திருப்போம் போல், அப்படி யாருமே சொல்கிறது இல்லை. என்ன தேவாரம் படித்தாலும் திருவாசகம் படித்தாலும் ஏன் இதை செஞ்ச, இது செஞ்சுருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்னால், இல்லை அவங்க அதை செஞ்சது சரின்னு சொன்னாங்க, இவங்க இதை செஞ்சது சரி, இப்படி தான் சொல்லுவாங்க. அல்லது நான் இது செஞ்சது தப்புன்னு ஒருபோதும் அவர்களுக்கு அந்த சிந்தனையே வராது. இப்போ எதுக்கு இவங்க இதெல்லாம் பற்றி பேசிட்டு அப்படி தான் வரும் நமக்கு. ஏன்னா நம்மளுடைய ஈகோ அந்த இடத்துல தன்முனைப்பு அது முந்திக்கிட்டு நிற்குது. இப்போ ஆணவமலப்பட்ட ஒரு உயிருக்கு இது சுலபமாக போகாது. ஆனால் அருள் அனுபவம் பெற்றால் ஒருவேளை நம்ம தவறு செஞ்சுருக்கலாம், அது தப்பு இல்லை. இப்போ சரி, நாளைக்கு இந்த தவறு நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். குறைஞ்சபட்சம் நம்ம உள்ளத்துக்குள்ளனாலும் அதை ஏழணும். அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஆணவமலம் உடனே இடம் கொடுக்காது. கொஞ்ச நாள் கழித்து நம்ம உள்ளமே நம்மளை தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அது போச்சுன்னு சொன்னால் நம்ம நெஞ்சு நம்மளை சுடணும். அப்போனா தான் நம்ம விழிச்சிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். நம்ம நெஞ்சு நம்ம சுடலைன்னா நம்ம விழிச்சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இல்லை. அப்போ நம்ம பொய்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். அதனால் இந்த பதி அணுகில் நம்மகிட்ட பாசம் இல்லாத பேரும் பதி அணுகுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் வரிசைப்படுத்தி நம்மகிட்ட சொல்லிட்டு வராரு. அப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் பதியை அணுகுவதற்கான முயற்சியில் நம்ம எப்படி ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரு பாருங்கள். வேங்கில், அதாவது மூங்கில் காடு, வேய்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம். மூங்கில் காட்டில் அந்த 2 மூங்கில்கள் ஒன்றோடொன்று நேரடியாக அந்த தலை இல்லாமல் மூங்கில்கள் ஒன்றோடொன்று காற்றில் உராசி கிடச்சுன்னா மூங்கில் காடை தீப்பற்றி எரிஞ்சிடும். அப்போ வேய் எழும் கனல் போலே அந்த மூங்கில் காட்டுக்குள்ளே ஒன்றோடொன்று உரசுவதால் ஏற்பட்ட நெருப்பு மூங்கில் காட்டை அழிப்பது போல இம்மெய்யனும் கோயிலிலிருந்து குடிகொண்ட கோநந்தி தாயினும் மும்மலம் மாற்றி
இந்த நந்திங்கிறது சிவபரஞ்சோதி, என்னை ஆட்கொள்ள வந்த குருநாதர். அவர் இந்த கோயிலுக்குள்ளே, இந்த உடலாகிய கோயிலுக்குள்ளே எங்கேயோ இருக்குன்னு நினச்சிக்கிடாதீங்க. கோயில்னோடனே இந்த மெய்யனும் கோயில், என்னுடைய உடம்பாகிய இந்த கோயிலுக்குள்ளே நந்தியம்பெருமாள் உச்சந்தலை வழியாக முதல் 2 பாடல்லே உச்சந்தலை வழியாக உள்ளே புகுகிறத சொல்லிட்டார். இந்த மெய்யனும் கோயிலுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு தாய் தான் மலமாற்றி தருவதில் மிகச்சிறந்த பங்களிப்பவள். இன்னைய வரைக்கும் ஒரு 50% பெண்கள் அதை செஞ்சுட்டு வராங்க. மலம் மாற்றி தருவது அப்படிங்கிறது நம்மளுடைய சாதாரண உடல் மலத்தை மாற்றி தருவதில் தாய் கருணையானவள். உயிர் மலத்தையும் மாற்றித்தரக்கூடியவர் பரஞ்சோதி பரம்பொருள். அப்போ என்னுடைய உடல் மலம் மட்டுமல்ல, உயிர் மலத்தையும் மாற்றித்தரக்கூடிய பரஞ்சோதி பரம்பொருள். அது எப்படி? என்னுடைய மெய்யனும் கோயிலிலிருந்து குடிகொண்ட கோநந்தி தாயினும் மும்மலம் மாற்றி தாயா என்னும் தோயமதாய் எழும் சூரியனாமே. கருணையோடு சூரியன் எப்படி உதித்து, அதாவது சூரியன் எழுந்து வந்து உச்சி பொழுதில் மத்தியில் இருந்து மாலை பொழுதில் அப்படி சாயிறானோ அது மாதிரி என்னுடைய உள்ளே இருந்து அந்த அருட்பெருஞ்சோதிங்கக்கூடிய ஜோதி பிரகாசமாக எழுந்து மூங்கிலில் பற்றிக்க நெருப்பு அடிக்கிற மாதிரி என்னுடைய இந்த உடலுக்குள்ளுக்குள்ளே, இந்த மெய்யனும் கோயிலுக்குள்ளே ஆணவமாதி மலங்கள் தங்கி இருந்து என்னை அழிப்பதை அழித்து என்னை வாழச் செய்கின்ற சூரிய பிரகாசமாக என்னுள் எழுகின்றது அப்படிங்கிறார். அப்போ எவ்வளோ நுட்பமான விஷயத்தை எவ்வளோ சுலபமாக சொல்லிடுறார் பாருங்கள். நம்மளுக்குள்ளே எழக்கூடிய சூரிய சந்திர கலைகளை நாம் செம்மைப்படுத்தி வாழ்ந்தோம்னா இந்த அருள் ஞான ஒளி நம்மளுக்குள்ளே பற்றி கொண்டு நமக்கு ஞானம் அதை தரும், ஆணவமாதி மலங்களை அது நீக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த வேயின் எழுங்கணல்ங்கிறது இடைவெங்கலினை இணைத்து பெறும் மின்காந்த ஆற்றலால் பெறக்கூடிய ஒரு வகையான யோகம். இதை கடயோகிங்கக்கூடிய யோகிகள் இந்த அனுபவத்தை பெறுறாங்க. பிராணாபான வாயுக்களை இணைத்து, அதாவது இடகலை பிங்கலைங்கிறக்கூடியதை இவங்க வேறு வித்தியாசமாக சொல்கிறாங்க. பிராணவாயுங்கன்னா நம்ம உடலுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய பிராணவாயு, அபான வாயுனா வெளியிலிருந்து வரக்கூடிய வாயு. அப்போ இங்கேருந்து உடல்லிருந்து எழக்கூடிய மூச்சுக்காற்றை வெளி அனுபவத்தோடு விட்டு அந்த வெளியினூடே மெல்ல விடு அப்படின்னு சொல்லி அவ்வை குரலில் சொன்ன மாதிரி இந்த உள்நாடு எழுகின்ற காற்றை உடம்பெல்லாம் நிரப்பி மெல்ல விண்ணோடு விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ விண்ணோடு விடக்கூடிய அந்த அருள்நிலைப்பாட்டை பிராணாபான வாயுக்கள் கலந்து நிற்கதை சிவயோகிகள் அது தங்களுடைய அருள் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருகண்ணிலும் பெறக்கூடிய அனுபவத்தை இந்த சிவயோகிகளுடைய அனுபவமாக இவர்கள் சொல்கிறாங்க. அப்புறம் லய யோகம்னு ஒரு யோகத்தை காதில் பெறக்கூடிய ஒலி, அந்த ஒலி அலைகள் காதில் ஒரு நாத பிரம்மமாக ஒலிக்கும். அது வெளியிலிருந்து வரக்கூடிய வீணை இசையோ புல்லாங்கல் இசையோ அது மாதிரி இல்லை, நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவைங்கிற அது ஓங்கார துணியாக இந்த எப்படி வேங்குழலுக்குள்ளே ஒன்றோடு ஒன்று உரசிம் போது ஒரு சத்தம் ஏற்படும். நீங்கள் மூங்கில் செடி 2 மூங்கில் செடி வச்சுருந்தா போதும், அதனுடைய மூங்கில் செடியினுடைய தன்மையே எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குறதுன்னு. வீடுகளில் வச்சுருந்தா நெருப்பு வரும் பாம்பு வருங்கிறதுக்காண்டி வச்சிருக்கிறது இல்லை. ஆனால் அதை இப்போது குறுக்கி அமைத்து கொண்டு மூங்கில் செடியினுடைய இதை ரொம்ப குறுக்கி அமைத்து கொண்டு வீட்டில் வாஸ்து கோளாறுக்காண்டி அதை வாங்கி வச்சுருக்குறாங்க. இயல்பாக எந்த பொருளையுமே தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து குறுக்கி வைத்து கொள்வதுங்கிறது நமக்கு நல்லதில்லை. அந்த மெட்டீரியலை நம்ம வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சுருந்து அதன் மூலமாக வாஸ்து கோளாறு நீக்கக்கூடாது. இயல்பான மூங்கில் அந்த பரிசுத்தமான நிலையை சுத்தத்தை நீக்கி தரக்கூடியது. ஆனால் அந்த இயல்பான மூங்கில் இருந்தால் வீட்டில் பாம்பு வரும்னு சொல்லுவாங்க. அதனால் வீடுகளில் அதை வைக்கிறதில்லை. அதை தாண்டி என்ன பாம்பு ஒன்றும் செய்யாது, என்னுடைய ஆன்ம பலம் பெருசு, பேரண்ட நாயகன் எப்படி எனக்குள்ள வேங்குழலாக அந்த நாதத்வனியை எழுப்புவானோ அதை அந்த மூங்கில் மரத்தடியிலேருந்து நான் ஒரு இயல்பான ஒரு தியானம் மூலமாக பழகுவேன்னா அந்த லய யோகம் நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய மாறுதல் மிக நமக்குள்ளேயே எழக்கூடிய ஓங்கார துணியை அதை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறது அது ஒரு வகையான யோகம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் 2 பேர் ஆண் பெண் இருபாலர் இணைவதை சாக்தம் மகாயானம் இந்த சம்பிரதாயங்கள் 2 பேர் ஆணும் பெண்ணும் இணைந்து பெறக்கூடிய அனுபவம் இதில் சாத்தியாகமாகும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அமாவாசை அன்னைக்கு 1 பிடி சோறு உண்ணுவாங்க, பிரதம எண்ணெய்க்கு 2 பிடி சோறு உண்ணுவாங்க, துதிய எண்ணெய்க்கு 2 பிடி சோறு உண்ணுவாங்க, திருதிய எண்ணெய்க்கு 3 பிடி உண்ணுவாங்க, அப்புறம் சதுர்த்தி அன்னைக்கு 4 பிடி ஒன்று, அப்புறம் பஞ்சமி அன்னைக்கு 5 பிடி, ஜஷ்டி அன்னைக்கு 6 பிடி, அப்படியே கூட்டிக்கிட்டே சப்தமிக்கு 7 பிடி, அஷ்டமிக்கு 8 பிடி, படி இல்லை பிடி, அப்புறம் நவமிக்கு 9 பிடி,
தசமிக்கு 10 படி, அப்புறம் ஏகாதசிக்கு 11, துவாதசிக்கு 12, சதுர்த்தசிக்கு 13, பௌர்ணமிக்கு 14 இப்படின்னு அப்படி சாப்பிடுவாங்க. அப்புறம் எகைன் 11மிலேருந்து மீண்டும் தேய்பிரை பிரதம துதியை திருதின்னு அது 2ஆம் தடவை ஸ்டார்ட் ஆகும். இப்படி சாப்பிட்டுட்டு இது ஒரு பயிற்சியாக மேற்கொண்டு அதில் சில மூச்சு பயிற்சிகளை கலந்து பௌர்ணமி அன்னைக்கு பூர்ணச்சந்திரன் அன்னைக்கு 16 கவளம் சாப்பாடு சாப்பிட்டு அதில் பழச்சாறுகளை பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சுருப்பாங்க. அதை ஒரு கவுசட்டி போட்டு கவுத்தி வச்சுருப்பாங்க. அதில் இருந்து வரக்கூடிய வெக்கைகள்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அதுக்கு தனியாக அவர்கள் பச்சிலைகள் மூலிகைகள் கலந்து போட்டு அதுக்கப்புறம் ஆண் பெண் இணைவு செய்து அதன் மூலமாக பேரின்பத்தை அனுபவிப்பதாக ஒரு சாக்தத்தில் ஒரு பிரிவினர் அது ஒரு பயிற்சியாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் மிக நுட்பமான பயிற்சி. இதில் வெல்லுவது அவ்வளவு எளிதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை பற்றி. ஆனால் அந்த அன்பர்கள் சில பேரை நான் சந்திச்சிருக்கேன் என்னுடைய வாழ்நாளையில். அவங்க சொல்கிறது இதெல்லாம் எனக்கு ஒரு புரியாத மொழியாக இருந்தாலும் இப்படி ஒரு பயிற்சி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் பயிற்சி பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. லய யோகம் உங்களுக்கு சாத்தியமாகச்சுன்னா லய யோகத்தில் நீங்கள் போகலாம். இல்லை அபான பிராண வாயுக்கள் உங்களுக்கு சாத்தியமாச்சுன்னா அதில் போகலாம். இடபிங்கலையில் சாத்தியமாச்சுன்னா அதில் போகலாம். ஆனால் சிவயோகத்தில் எப்படின்னா உடலை அறுத்தி முறித்தி வளைத்து அப்படியெல்லாம் நீங்கள் சிவயோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு இந்த வாசியை கவனித்து கொண்டிருந்தீர்களானாலே இருகண்ணிலும் பெறக்கூடிய ஒளியை நான் பெறணும்னு அந்த சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு கடினமான சித்தத்தோடு யாரிடமும் நடந்து கொள்ளக்கூடாது. அது எவராக இருக்கட்டும், கொலையே செய்ய வரானாலும் தன்னை கொல்ல வரும் பசுவை கூட நீங்கள் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளை கொல்ல வராத கூட அந்த பசியை தன்னை கொல்லும் பசியை கொல்லுனாங்க. இப்போ தன்னை கொல்லும் பசுவை கொல்லுன்னு அது வழக்கில் வந்துட்டு தனக்கு பசி வந்தாலும் தாகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் நான் இந்த தீபாவளிக்கு எடுக்கக்கூடிய சேலையை எடுக்கலைனாலும் பொங்கலுக்கு எடுக்கக்கூடிய சேலையை எடுக்கலைனாலும் எனக்கு கோபங்கிறது வரக்கூடாது. அதோடு யாரையும் கடினமான சொல் கொண்டு சொல்லக்கூடாது. நம்மகிட்ட 2 புடவை இருக்குன்னா மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. தர்மர் நடத்தின ராஜசூய யாகத்துக்கு ஒரு கீரிப்புள்ள வந்துச்சு. அது அப்பா நான் பார்த்த யாகத்திலே பெரிய யாகம் ஒரு அந்தணன் செய்த யாகம். அவன் தனக்குண்டான சாப்பாடு தன் மனைவிக்குள்ளது தன் மகனுக்குள்ளது தன்னுடைய மருமகளுக்குள்ளது 12 நாள் பட்டினியாக கிடந்து கொஞ்சோல மாவு வந்தது. ஆனால் ஆளுக்கு ஒரு ரொட்டியாக சுட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு பிராமணன் எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறான். கணவன் தன்னுடைய சாப்பாடை கொடுத்துட்டான், மனைவி தன்னுடைய சாப்பாடை கொடுத்துட்டா, 4 ரொட்டி. மகன் தன்னுடைய சாப்பாடை கொடுத்துட்டான், மருமகள் தன்னுடைய சாப்பாட்டை கொடுத்துட்டாங்க. அந்த ரொட்டி பிசையும் போது கீழே விழுந்த மாவில் அந்த கீரி பொருளுது. அது பொன்னிறமாக மாறிடுச்சு. நானும் எங்கெங்கே எவ்வளோ யாகம் நடத்துகிறாங்க, நான் பின்னால் போய் அந்த யாகத்துக்குள்ள கலந்துக்கலாம்னு போகிறேன். என்னுடைய மேனி இன்னும் ஏன் இவ்வளோ பெரிய ராஜசூய யாகம் நடத்துகிற அந்த கீரிப்பில் சொல்லுது, ஒரு மயிரளவு கூட எனக்கு என்னுடைய நிறம் பொன்னிறமாக ஆகலைன்னு சொல்லிவிட்டு அது மறைஞ்சிருது. அப்புறம்தான் தர்மருக்கு தான் ராஜசூயாக நடத்தணும்னு ஒரு பெருமிதம் இருந்தது. குறைந்ததாக தன்னுடைய ஆணவம் தான் என்ற தன்முனைப்பு குறைந்ததாக மகாபாரதம் சொல்கிறது. அப்போ தன்முனைப்பு எந்தெந்த வகையில் நம்மளுக்கு மேற்கொள்ளப்படும் எந்தெந்த வகையில் வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் பட்டுன்னு வந்துடுது தன்முனைப்பு. அதனால் வார்த்தைகளை வெளியே விட்டுருதான். அதுக்கப்புறம் திரும்ப ரியலைஸ் பண்ணினோம்னா உண்மையிலே ஆழமாக ரியலைஸ் பண்ணோம்னா அந்த தவறு அடுத்து 2 முறைகளில் அது செம்மைப்படுத்தப்பட்டுரும். ஆனால் அது என்னமோ மேலோட்டமாக நம்ம ஏதோ ஒரு ஃபேஷன் மாதிரி நம்ம வச்சுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் தான் அப்படின்னு நான் சொன்னால் அந்த தப்புக்கு தண்டனை கிடையாது, அந்த தப்புக்கு மன்னிப்பு கிடையாது. அப்போ நம்ம ஆழமாக மிக ஆழமாக நான் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய உறுதிப்பாடு. மனத்திட்பம் அப்படிங்கிறார். இணைத்திட்பமும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனத்திட்பம் இருந்தால் தான் அது மேன்மை தரும்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அப்போ மனத்திட்பம் உடையவர்கள் பக்கத்தில் ஆன்ம பலம் கூடும். ஆன்ம பலம் எல்லாத்தையும் நமக்கு பெற்றுத்தரும். அப்படி ஆன்ம பலத்தோடு கூடிய வாழ்வு நம்ம வாழணும். அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த சரணாகதியும் உயிரிறக்க பண்பும் நாம் செய்யக்கூடிய சில பயிற்சி முயற்சிகளுமே போது நமக்கு சிவ ஒளியை இருகண்ணிலும் பெறுவதான சிவ ஒளியையும் ஞான ஒளியையும் மும்மலங்களை அறுப்பதற்கான யோக கனலையும் நமக்குள்ளே அது பெற்றுத்தரும்.